ஹலோ. வணக்கம், வணக்கம், வணக்கம். பொதுவா எல்லாருக்குமே வீட்ல இருந்து ஆன்லைன்ல எப்படி பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்னு நம்புறேன் நானு. மேட்டிக் டைகர் என்ற கான்செப்ட் பத்தி தான் இப்ப நம்ம பேசப் போறோம். மேட்டிக் டைகர்ங்கிறது கிரிப்டோ கரன்சி பேஸ்ல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிசினஸ், டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்ட். ஸோ அதனால எல்லாருமே ஈஸியா, தைரியமா, நம்பிக்கையோட ஜாயின் பண்ண முடியும் இந்த மேட்டிக் டைகர் பிசினஸ்ல. கரெக்ட். இந்த மேட்ரிக் டைகர் பிஸ்னஸ் எப்படி இயங்கிக்கிட்டுங்கிற விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். உலகம் முழுவதும் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் மேட்ரிக் டைகர். கிரிப்டோ கரன்சி பேஸில் டீசென்ட்ரலைஸ்டு மெத்தடில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் மேட்ரிக் டைகர். உலகம் முழுவதும் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிஸ்னஸ். அதனால் நம்ம ஊர்லேயும் நம்மளாலையும் பண்ண முடியுங்கிறது தான் ரொம்ப ஒரு நிதர்சனமான உண்மை. டீசென்ட்ரலைஸ்டு பேஸில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. டீசென்ட்ரலைஸ் அப்படின்னா என்னென்னா, யாரோடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் தான் மேட்ரிக் டைகர். ஆஃபீஸு, அட்ரஸ்ஸு, அட்மின் இந்த மாதிரி விஷயமெல்லாம் அங்கே இருக்கிறது கிடையாது. வித்ட்ரால்க்காக வெயிட் பண்ணணும், வித்ட்ரால் கொடுத்து வெயிட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயமெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு இன்ஸ்டண்ட்டாக பணம் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் டீசென்ட்ரலைஸ்டு கான்செப்ட். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரஸ்ட் வேலெட்டுங்கிற மொபைல் அப்ளிகேஷன் வேணும். அதுக்கு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அதுக்கு உங்கள் அப்ளைன் கிட்ட கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, அதை பார்த்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். டோக்கன் பாக்கெட் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த மேட்ரிக் டைகர் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த கிரிப்டோ கரன்சி பேஸில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட்னால நமக்கு தேவைப்படுறது மேட்ரிக்ங்கிற கரன்சி. இந்த மேட்ரிக்ங்கிற கரன்சி இப்போதைக்கு லிஸ்டடான ஒரு கரன்சி. இந்தியாவுக்குள்ளே உள்ள எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் நீங்கள் எனி டைம் நீங்கள் பை பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ராப்பரான முறையில் உங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணின பிறகு நீங்கள் பை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேட்ரிக் பாலிகான். ஸோ லோ லெவல் கேஸ் பீஸுங்கிற காரணத்தினால எல்லாராலும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் தான் மேட்ரிக் டைகர். இப்போ மேட்ரிக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ வரப்போகிற மே மாதம் 24, 2024 மே மாதம் பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே இந்த மேட்ரிக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கரன்சியை பேஸ் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுற போகிறோன்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயமும் கூட. இந்த மேட்ரிக் கரன்சி பை பண்ணுறதுக்கு இந்தியாவுக்குள்ளே நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. பினான்ஸ் இருக்குது, ஆன்ட்ராம்ப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, மேட்டிக் இருக்குது, இந்த மாதிரி ஜியோடெக்ஸ், வஜிரெக்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. எனி டைம் நீங்கள் போய் பை பண்ணிக்கலாம் அந்த எக்ஸ்சேஞ்சில். ஓகே. அப்படி இல்லைனா கூட உங்கள் அப்ளைன்கிட்ட நீங்கள் பணம் அனுப்பினா கூட அவர் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு பிறகு மேட்ரிக் கரன்சி நீங்கள் பை பண்ண பிறகு ட்ரஸ்ட் வேலட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்ட பிறகு உங்கள் அப்ளைன் கிட்டேருந்து ரெஃபரல் லிங்கை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். ஆஃப்டர் தட் ட்ரஸ்ட் வேலெட்டில் ப்ரௌசர் ஆப்ஷன் மூலம் தான் நீங்கள் மேட்ரிக் டைகரில் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு சில ஆப்ஷன்லாம் இருக்குது, உங்கள் அப்ளைன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. யூடியூப்பில் நிறைய வீடியோக்கு இருக்குது. அந்த வீடியோ படி நீங்கள் லாகின் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும் மேட்ரிக் டைகரில். ஓகே. இந்த மேட்ரிக் டைகரில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு ஐடி நம்பர் எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடி நம்பர் காமிக்கும். அதுக்கு கீழே எத்தனை பேரை கொடுத்துருக்கீங்கன்ற ஒரு ஆப்ஷன் கூட அங்கே காமிக்கும். அதுக்கு பிறகு டோட்டல் மேட்ரிக்ஸ் ஏர்னிங்ஸ் காமிக்கும். அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனாலையோ இந்த கான்செப்டை மற்றவங்களுக்கு மூலமாக கொண்டு போகிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் அதில் காமிக்கும். உங்கள் அப்ளைன் டீம் ஒர்க் பண்ணுறதுனால கூட வரக்கூடிய ஸ்பில் ஓவர் இன்கம் கூட அந்த இடத்துல காமிக்கும். அதுக்கு கீழே நியூ டிவிடெண்ட் அவைலபிள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது உலகம் முழுவதும் எப்போயெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ மக்கள், அப்போயெல்லாம் உங்களுக்கு டிவிடெண்ட் வரும். இந்த டிவிடெண்ட் இன்கம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா ஜாயினிங் பேஸ் பண்ணி தான் வருது. ஜாயினிங் வரலைன்னா டிவிடெண்ட் இன்கம் வராது. அப்போ எப்போயெல்லாம் ஜாயினிங் இன்கம் வருதோ அப்போயெல்லாம் உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் வருங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் ஓப்பன் ஆகிடும். மொத்தம் 12 லெவல் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு ஒவ்வொரு லெவல்லையும் 6% இருக்கும். ஃபஸ்ட்டு 2 பொசிஷனில் இன்கம் வராது. கீழே இருக்கிற 4ல் 3 ரெட் ரவுண்டில் விழும்போது உங்களுக்கு இன்கம் வரும். எப்படி ஃபில் ஆகும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனாலையோ அப்படி இல்லைன்னா உங்கள் அப்ளைன் டீம் ஒர்க் பண்ணுறதுனாலையும் அவங்க உங்களுக்கு கீழே லேண்ட் ஆவாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஸ்பில் ஓவர் இன்கம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் இன்கம் ஒவ்வொரு லெவல்லையும் வந்துட்டு ஆகிற போது உங்களுக்கு இன்கம் ரேஷியோ அதிகமாகிட்டு இருக்கும். மொத்தம் 12 லெவல் இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா 12 லெவலும் பண்ணி வச்சுக்கலாம், கட்டாயம் கிடையாது. இல்லை இந்த ஃபஸ்ட் லெவலில் இருந்துக்கிட்டு பீப்புளை ரெஃபர் பண்ணி அது மூலம் இன்கம் பார்க்குறோன்னா கூட அது உங்கள் விருப்பம் தான். அது இங்கே எதுவுமே கட்டாயமெல்லாம் கிடையாது. அது மாதிரி ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு 150% கிடைக்கும். செகண்ட் லெவலில் கிட்டத்தட்ட 300% கிடைக்கும். அப்போ செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அதிகமாக மேக்ஸிமம் நீங்கள் அதிக லெவல் பை பண்ணி வைக்கிற போது உங்களுக்கு இன்கம் ரேஷியோ அதிகமாகும். இதில் ப்ளஸ் என்னென்னா டிவிடெண்ட் இன்கம், அடுத்தது வித்தவுட் ரெஃபரல் ஸ்பில் ஓவர் இன்கம். இப்போ இதில் பாருங்கள், சிவராஜுங்கிற சார் என்ன பண்ணியிருக்காருன்னா 5 லெவல் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு எந்த ஒரு ரெஃபரலும் கொடுக்காம 5வது லெவலில் அவருக்கு ஹை லெவல் இன்கம் வந்திருக்குது. ஸோ அதை வச்சு அவர் 6வது லெவலில் அப்கிரேட் பண்ணிட்டார். ஸோ நம்மளால் மேக்ஸிமம் எந்த லெவல் பை பண்ணி வைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்பில் ஓவர் இன்கமும் வரும்.
டிவிடெண்ட் இன்கமும் வரும். ஸோ இந்த மாதிரி இவர் செந்தில்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரெஃபரல் கொடுத்துருக்கிறாரு. 7 லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட இன்றைக்கி 196 மேட்டுக்கு மேலே இன்றைக்கி ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 239 மேட்டுக்கு ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி உங்களாலையும் இன்கம் வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் நான் ஒர்க்கிங் பேஸில் இயங்கிக்கிட்டு இருக்க காரணத்தினால எல்லாரும் ஜாயின் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்த்துட்ருக்காங்க. வாய்ப்பு உள்ளவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டார்ட் வித் மினிமம் 2.6 மேட்டிக் வித் ஆர் வித்தவுட் ரெஃபரல் உங்களால் இன்கம் பெற முடியுங்கிறது தான் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு நம்புறேன், இந்த மேட்டிக் டைகர் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட்